அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மற்ற ஹல்வாங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற விதமான டேஸ்டியான மில்க் ஹல்வா. இந்த மில்க் ஹல்வா வாயில் பட்ட உடனே கரையுங்க. ஆனால் இது செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரமும் வறுத்து தான். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் ஹெவி பாட்டம் கடாய் தான் யூஸ் பண்ணேன். வாங்க இன்க்ரீடியன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோக்குள்ளே போய் இது எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. த்ரூஅவுட் த ப்ராசஸ் நான் ஹீட்டை மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் தாங்க வச்சுருக்கேன். லோலியோ ஹைலியோ வைக்கல. இதில் நான் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஆல்ரெடி பாயில் பண்ணது எடுத்திருக்கேன். ஸோ தட் எனக்கு குக்கிங் டைம் கம்மியாகும். பால் நல்லா கொதித்த உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவை போட்டுக்கோங்க. வறுத்த ரவை இல்லைன்னா நீங்கள் பால் காய்ச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் ரவையை போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் 6 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண கற்கண்டு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தித்திப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கற்கண்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய் இந்த கலவையால் முழுமையாக உரியப்படணுங்க. இனிமே இந்த கலவையை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இன்னும் அதே பால் பதத்தில் தான் இருக்குது. அரை மணி நேரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. 45 நிமிஷம் கழித்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா திக்காக இருக்குது. நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, இல்லைனா பன்னீராக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு காரணமே இந்த கலவை நல்லா திக் ஆகணுன்றதுக்காக மட்டுமே தான், பன்னீர் ஆகிறதுக்கு இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாக குருணையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆட் பண்ணிட்டு தொடர்ந்து கைவிடாமல் 10 நிமிஷத்துக்கு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த நெய் நல்லா இந்த கலவையால் உறிஞ்சப்படணும். நெய் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சுங்க. ஆனாலும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த ஹல்வா பதம் வரல. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுங்க. நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் இருக்குல்ல, அதில் அரை டீஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. புளிப்பாயிடும், அதுக்கப்புறம் பன்னீராக மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹல்வா பால் ஹல்வாவாக இருக்காது, பன்னீர் ஹல்வாவாக மாறிடும். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கான காரணமே இந்த பால் கலவையை நம்ம கெட்டி ஆக்கணுன்றதுக்காக தாங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கல அப்படின்னா இது பால்கோவா மாதிரி உதிரியாக வந்துருங்க. இது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. இது நான் சொல்கிறது நியூபீஸ்க்காக. நீங்கள் எப்போவுமே ரவை ஆட் பண்ணி அது நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையோ கற்கண்டோ சேருங்க. ரவை வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா ரவை சரியாக வேகாது. அதுக்கப்புறம் அந்த ரவாவோட ரா டேஸ்ட் இருக்குங்க. இப்போ டிப் நம்பர் 3ங்க. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தின்னான பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹல்வா சரியாக வராது. இப்போ நம்ம கரெக்டாக 10வது நிமிஷத்தில் இருக்கோங்க. இப்போ பாருங்கள், ஹல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. பேனில் ஒட்டில் நம்ம போட்ட நெய்யெல்லாம் திருப்பி அந்த ஹல்வா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜுங்க. நல்லா கலர்லாம் மாறி லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நெய் வெளியே ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற 6 பாதாமை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்து விட்டு அந்த சூட்டுலேயே கிளறி விடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் நெய் பிரிஞ்சதுக்கப்புறமும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹல்வா பபிள்கம் மாதிரி சூயாக ஆகிடும். ஸோ நெய் பிரிஞ்ச உடனேவே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்மளோட டேஸ்டியான மில்க் ஹல்வா தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.